இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணா சும்மா சூப்பரா இருக்கும். இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கிடணும்னு ஒரு ஆசை. நான் எப்போதான் வீடு கட்ட பாருங்க guys. Hey guys, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கட் பண்றாங்க. Hey guys, தெரியாத ஏங்கல் தான. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கொரட்டூர் லேக் வந்திருக்கோம். இங்கே வந்தோடனே ரொம்ப பிடிச்சது இவங்க எல்லாமே ஏரியில் மீன் பிடிக்கிறது. இது எல்லாமே நான் சின்ன வயசில் பார்த்தது, ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே கோயில் பக்கத்தில் ஏரி. இந்த ஏரி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடும் போல். பயங்கரமாக இருக்குது. ஏதோ நான் சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஜாலியாக இருக்குது. அப்படியே ஏறி குதிச்சிடலாம் போல இருக்கு. ஆனெல்லாம் பயங்கரம். எனக்கு நீச்சல் வேற இதை கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் அல்லா இருக்கும். ஆனால் செம்மையாக இருக்குது. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்கு. இது பார்த்தா அந்த காஞ்சனா படத்தில் ஒரு பார்த்தீங்களா நரசிம்மா அப்படின்ட்டு அந்த கோயில் மாதிரி இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த பீச்சு தண்ணி வாசனை இதில் அடிக்குது. பார்த்தீங்களா ஃபுல்லாக ஏரி தான். நாங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் அங்கே இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான பேர்லாம் இல்லாமல் ஒரு 4 பேரோ தான் இருந்தாங்க. எல்லாமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்டதுக்கு இந்த மீனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நைட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடும் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னாங்க. டேஸ்ட்டாக இருக்குமா? இது சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சென்னையை தாண்டி சம்பரம்பாக்கம் கிட்ட போனால் தான் இந்த மாதிரி ஒரு ஏரிக்கரையை பார்க்க முடியும். ஆனால் கொரட்டூர் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்குறது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் ஈவினிங் டைமில் வேறு போனேன்னா இந்த சன்செட்டு டைமு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வியூவே பாருங்களேன். எனக்கு ரொம்ப நேரம் நான் எதுவும் விளாகே எடுக்கல, அப்படியே எதுவும் பேசாமலே தான் இருக்கேன். இப்போ கூட பாருங்கள் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். ஏன்னா நான் அங்கே பிரமிச்சு போய் நின்னேன். அப்புறம் ஏதோ அறிவிப்பு பலகை போட்டிருந்தாங்க. என்னோட ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் ரொம்ப நேரம்லாம் படிக்கல. உண்மையாகவே அந்த இடம் பயங்கரமாக இருக்குது. ஈவினிங் டைமில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல். ஆனால் கீழே விழுந்தால் யாராலையும் காப்பாற்ற முடியாது போல். ஆனால் வேலியெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்மளும் அந்த இடத்த பக்காவாக வச்சுக்கணும். ரொம்ப பெரிய ஏரிக்கரை போல். நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் வரும். இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு. சூப்பராக இருந்துச்சு கைஸ். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு எல்லாமே கொரட்டூரில் கரெக்டாக இருக்குது. இதை காமிச்சவர் நேம் ரித்திக். என் பின்னாடி தான் இருக்குது. இது பாருங்களேன். எனக்கு ஆனால் எனக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்க வராது. வாய்ஸ் சிங்கிங் டான்ஸ் அதெல்லாம் ரொம்ப பக்காவாக வராது. ஆனால் இந்த இடத்துலேருந்து இதெல்லாம் பண்ணால் சும்மா சூப்பராக இருக்கும். இதான் இந்த லேக் வியூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது இதுதான். ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். சந்தோஷமாக இருக்குது பார்க்க இந்த இடம். இதெல்லாம் அப்படி இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கிடணும்னு ஒரு ஆசை. இப்படி வாங்கிட்டா இது ஏரி வியூ நல்லாயிருக்கும். அதே சமயம் கொசுலாம் பயங்கரமாக கிடைக்கும்ல. ஏரியில் வீடு வாங்கினா மழையில் தண்ணி அது தள்ளி தானே இருக்குது. நான் 3ஆவது மாடியில் வாங்கிட்டேன். நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் வியூவே எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போட்டுடுறேன். கைஸ், இந்த நாய்க்குட்டி என்னை முட்டை வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல கியூட்டா? இங்கே பாருங்க. கைஸ் கியூட்டி. கைஸ், இந்த இடத்துல 4 குட்டி நாய் இருக்குது. அதை விட்டால் 40 வெறி நாய் இருக்குது. 40 வெறி நாயோட 4 குட்டிகள் பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாம் ஒரே குப்பை இடத்துல இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க. ஒன்று பிளாக்கி, ஒயிட்டி அங்கே ஒன்று இருக்குது. அதை விட்டு ஒரு பிளாக்கி. சென்னையில் தான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். ஆனால் சில இடத்துக்கெல்லாம் போனதே இல்லை. ஆனால் அந்த இடம்லாம் பக்கத்தில் தானே இருக்கும். அந்த மாதிரியான சில ஸ்பாட்டில் கொரட்டூர் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒன்று உண்மையாகவே சமச்சில்லாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து சுற்றி எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம வியூஸ் ஆஃப் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை, see you.